Psychiatric problems are treatable, curable and preventable. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எப்படி தெரியும் எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படின்றது அது எப்படி தெரியும்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத கற்பனைகள், சந்தேகத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இல்லாட்டா வந்து என்ன மன நிம்மதியை தாண்டி வந்து என்ன கேட்டீங்கன்னா, மன நிம்மதிக்காக போதைப் பொருளில் வந்து இருக்கிறது. மன நோயாளிக்கு வந்து சிகிச்சை அளித்த பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, they should not be exposed to over stimulant area or they should not be exposed to under stimulant area. இந்த ஸ்டிக்மா தான் வந்து என்ன எப்படி பண்ணோம்னா, ஐயா இது வந்து குணப்படுத்தக்கூடிய தீர்க்கக்கூடிய வியாதி அப்படின்னு சொல்லி எல்லா இதுலயும் விழிப்புணர்வு கொடுத்தோம். ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்றாங்க. அது டாக்டர் ஸ்கிசோஃப்ரீனியா. அது எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு தீவிரமான சிகிச்சைக்கு ஈடுபடுத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் குணமாயிடும். Chat with KC, கார்த்திக் சிதம்பரம், மருத்துவர் சி ராமசுப்ரமணியம், CRS. ஆக்சுவலா ஒரு கார்டியாக் சர்ஜனா ஆயிருக்க வேண்டிய ஒரு டாக்டர், மனநல மருத்துவர். தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற மனநல மருத்துவர் டாக்டர் CRS. டாக்டர் வணக்கம், உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர், உங்களுடைய ஸ்டோரியே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நீங்க மதுரை மெடிக்கல் காலேஜ்ல தான் படிச்சீங்க. கார்டியாக் சர்ஜனா ஆறது தான் உங்களுடைய விருப்பம். அதுக்கெல்லாம் கார்டியாக் சர்ஜனாவும் ஒர்க் பண்ணீங்களா டாக்டர்? கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தீங்க. கார்டியாக் சர்ஜனா படிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், நான் கார்டியாக் சர்ஜரி எல்லாம் வேண்டாம், நான் வந்து மனநலம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமுத்து ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்டையும் ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி. நீங்க மனநல துறையில வரதுக்கே உங்க தம்பி ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன். அதை பத்தி சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையோட பயணத்துல வந்து நிறைய திருப்பங்கள் நடந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த ஒவ்வொரு மாற்றங்களுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இறைவனோட அருளால் தான் நினைப்பேன். ஏன்னா நான் வந்து மருத்துவக் கல்லூரியில நான் முதல்ல வந்து கல்லூரி வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு தமிழ் பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஏன்னா அந்த காலத்துல எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குனவங்க தமிழாசிரியர்கள் தான். அப்போ 1965 ஆண்டு வந்து ஹிந்தி எஜுகேஷன் நடந்துகிட்டு இருந்த நேரம், தமிழ்நாடே வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தது, எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் அதில் ஒரு விதிவிலக்கு இல்லை. நான் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து நான் தமிழாசிரியர் தான் ஆகுன்னு சொல்லி, அதனால் என்னுடைய தந்தையாருக்கு நான் அப்போ வந்து புனித சவேரியார் கல்லூரியில் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வந்து 65 ஒரு சின்ன கார்டு இருக்கும், போஸ்ட் கார்டு, 10 காசு கார்டு இருக்கும். அதில் வந்து நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதினேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, அப்பா நீ நலம் நான் நலம், எனக்கு 100 ரூபாய் அனுப்பிவிடு, நன்றி வணக்கம் போட்டுங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்படியே வந்துட்டு ஒரு அதிர்ச்சி ஆகிட்டாரு. ஏடா பையன் வந்துட்டு என்னன்னா நம்ம வந்து அவனை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஒன்றும் இல்லாட்டா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக ஆக்கணும்னு நினைக்கும் போது எப்படி வந்து இவன் வந்து இந்த மாதிரி எழுதிட்டான்னு சொல்லி என்னை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அங்கே வந்து கல்லூரிலேருந்து எடுத்து என்னை வந்து அவங்க இருக்கிற இடத்துல வச்சு படிக்க வச்சு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தாங்க. மருத்துவக் கல்லூரி எல்லாம் வந்து நாம் படித்து வரும்போது வந்து உங்களுக்கு தெரியும், மருத்துவக் கல்லூரியில் வந்து எப்படி கேட்டால் என்றைக்குமே வந்து அறுவை சிகிச்சை துறை தான் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஏன்னா வந்து கையில் க்ளவுஸு, முகத்தில் மாஸ்க்கு, தலையில் தொப்பி, 2 பக்கமும் வந்து நர்ஸுகள் வந்து, அதை விட வந்து என்ன கேட்டால் நம்ம பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்மளை கடவுளாக இருப்பாங்க. ஐயா நீங்கள் தான் கடவுளையா, என்னைய காப்பாற்றுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் நான் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும்னு சொல்லி ஒரு MBBS முடித்த பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ தான் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே வந்து பிரபலமாகிட்டு இருந்தது. இருதயத்தை திறந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்கிறது மிகப்பெரிய செய்தி அந்த காலத்தில். அப்போ எனக்கும் வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்துட்டு, நானும் வந்து ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்து அந்த கார்டியோதொராசிக் டிபார்ட்மெண்ட்டில் பயிற்சி எடுக்க ஆரம்பித்தேன். அந்த பயிற்சி எடுத்து என்னுடைய கனவுகள், கற்பனை எல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் மிகப்பெரிய வந்து ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன் ஆகணும், எத்தனையோ மக்களுக்கு வந்துட்டு உயிர் கொடுக்கணும். ஏன்னா என்கிட்ட வர்ற அந்த சமயத்தில் என்கிட்ட வர்ற பேஷண்ட் எல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அதிகமாக ஓடிட்டு இருக்க இதயமாக இருக்கும், இல்லது வந்து இருதயம் நிற்க போகிற நிலைமையாக இருக்கும், சாவனுடைய விளிம்புக்கே போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இம்மிடியேட்டாக நம்ம உடனே வந்து நெஞ்சை திறந்து இதயத்தில் இருந்த அடப்பை எடுத்து அவங்களுக்கு இதயத்தை திருப்பி ஓட விடுறதுங்கிறது அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குங்கும் போது அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அதை கூட வந்து அந்த இதய துடிப்பை பார்க்குற நினைப்பு கூட இன்னைக்கு கூட எனக்கு வந்து அது ஒரு த்ரில்லிங்காகவே இருக்கும். அது இருக்குன்னா அந்த இதய துடிப்பு வந்து அப்போ அந்த ஒரு இதய துடிப்பில் வந்து ஒரு மனிதனுடைய ஏக்கமே இயங்குத நடக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் வந்து எங்களுடைய வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான நிகழ்ச்சி. என்னுடைய அடுத்த சகோதரர் ரொம்ப ஒன் ஆஃப் த வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், பவர்ஃபுல் ஆரட்டர், பவர்ஃபுல் ஸ்பீக்கர், அவருக்கு வந்து திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டது.
அப்போ மனநலம் பாதிக்கப்படும் போது என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டதுடைய அறிகுறி எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை. எங்களுக்கு விழிப்புணர்வு வரும்போது வந்து என்ன கேட்டா, எங்க போய் சிகிச்சை அளிக்கணுங்கிறது டாக்டர்களை தேடி அலையிறோம். டாக்டர்களை கண்டுபிடிக்க முடியல. சரி, டாக்டர்களை கண்டுபிடிச்ச பிறகு இதுக்குன்னு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ நிலையங்கள் இருக்கான்னு பார்த்தா வந்து மருத்துவ நிலையங்கள் இல்லை. சரி, அப்படியே மருத்துவ நிலையங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அந்த மருத்துவ நிலையம் போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போன காலையில கிளம்புனா சாயந்தரம் தான் போய் சேர முடியும். அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய அந்த டிராவலே ஒரு பெரிய இதா. அதை விட பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகளோட விலைகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஜாஸ்தியா இருந்தது. எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தினுடைய கோர பார்வை, உற்றார் உறவினருடைய கோரப்பார்வை. ஒரு எய்ட்ஸ் வந்தவனை கூட ஒத்துக்கிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு மனநோயாளியை வந்து ஏத்துக்கிடக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு சமுதாயம் இல்லை. அதனால அந்த ஸ்டிக்மாங்கிற சொல்லுது வந்து மிகப்பெரிய அளவுல இருந்தது. அதனால நாங்களுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மூச்சு விடுறதா இல்லது கண்ணை துறக்கிறதாங்கிற மாதிரி திணறி போய் ரொம்ப ரகசியமான முறையில் வைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து என்னுடைய தம்பிக்கு வந்து சரியான சிகிச்சை இல்லாதனால ஒரு தீர்க்கக்கூடிய வியாதி குணப்படுத்த முடியாம போச்சு. அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவருடைய படிப்பு திறமைகள், ஞாபக சக்திகள், அவருடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே இழந்து அவர் நடைபெறமா ஆனாரு. அப்போ வந்து அந்த எங்களுடைய குடும்பத்துல வந்து என்னுடைய தந்தையார், என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரிகள், நாங்கள்லாம் பட்ட கஷ்டங்கள் வந்து சொல்ல முடியாதுங்க. மிகப்பெரிய கொடுமைகள் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல படிப்பாரு, நல்ல பதவி வைப்பாரு, எல்லாத்துக்கும் உதவி செய்வாரு, குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல வந்து திடீர்னு வந்து அவர் ஒண்ணுமே இல்லாம போகும்போது, அப்போ வந்து என்னுடைய தந்தையார் வந்து உடனே கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, எப்பா இந்த கஷ்டங்கள் யாருக்கு வேணாலும் வரலாம், வந்துட்டு யாருக்கு வேணாலும் வரக்கூடாது. நம்ம டாக்டர்களை தேடி அலைஞ்சோம், விழிப்புணர்வு இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது நீ துறையவே மாற்றி வந்து மணல் துறைக்கு வந்துருங்க. அதுதாங்க வந்து என்னுடைய மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். வந்து மற்றவங்களுக்கு வந்து இது வந்து ப்ரொஃபஷனாக இருக்கலாம், என்னைய பொறுத்தவரை இது மிஷன் தான். ஒரு பெரிய மிஷன் டாக்டர். ஆனா இப்போ உங்களுடைய தம்பிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அவருக்கு என்ன வயசு டாக்டர்? 19, 20. பட் எதனால மனநலம் பாதிக்கப்படும்? என்ன கேட்டேன், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அவங்களுடைய உடல் வாகு, மூளையினுடைய தன்மை வந்து சில ரசாயன கெமிக்கல்ஸ் வந்து உருவாகணும். அது சரியான முறையில் உருவாகட்டா இல்லை, அது உருவாகிற ரொம்ப அளவுக்கு மீறி உருவானாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் வந்து எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது, சிலரோட குறைகளை வந்து மறக்க முடியாமல் இருக்கிறது, ஒரு ஆளை பார்த்தா வந்து அவங்களுடைய குறைகளை மட்டும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அணுகுமுறை, பார்வை, அவங்க உடம்புல உள்ள ரசாயன மாற்றங்கள், இதனாலதாங்க வந்துட்டு மனநலம் பாதிக்கப்படுது. வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பஸ் காரா இருந்தா கூட ஒரு 100 கிலோமீட்டர் போனோம்னா அதுக்கு வந்து நம்ம வண்டியை நிப்பாட்டுறோம், டோல்ல இறக்குறோம். டிரைவர் கூட வந்து என்ன ஒரு காஃபி டிஃபன் சாப்பிட்டு அடுத்து ஓடுவாரு. ஆனா இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணா 24 மணி நேரம் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்படி 24 மணி நேரம் கவலைப்படுறதுனால மூளையினுடைய தாங்கக்கூடிய சக்தி பூரா ஒடுங்கி போய் மனநோய்க்கு ஆளாயிடுறாங்க. ஸ்ட்ரெஸ் மனநல நோய்க்கு ஒரு அறிகுறி. அதாவது என்ன ரொம்ப அழகா சொல்லுவாங்க, முதல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சு உடனே நிப்பாட்டணும். நீங்க நிப்பாட்டலைன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரெஸ் ஆயிடும். அந்த டிஸ்ட்ரெஸ் சமயத்திலேயே நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சிருங்க, அடுத்த நிமிஷம் அந்த டிஸ்ட்ரெஸ் வந்து டிசீஸ் ஆகிடும். அதான் ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ், டிசீஸ். எனக்கு எப்படி தெரியும் எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படின்ற விழிப்புணர்வு? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, தியானம் 12 மணி வரைக்கும் நல்லா இருந்தாரு, 12:01 மனநலம் பாதிச்சுன்னு சொல்லி யாருக்குமே கிடையாதுங்க. there is a method in madness. முதல்ல வந்து அவருக்கு வந்து தூக்க தொந்தரவு இருக்கு, தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாரு, இல்லாட்டா வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருப்பாரு, இல்லாட்டா மகிழ்ச்சி இல்லாம இருப்பாரு. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அவரை பார்த்தாலே வந்து எல்லாரும் கலகலப்பா இருக்கக்கூடிய அவர் வந்து நபர் வந்து இப்போ தனியாக ஒதுங்க ஆரம்பிச்சிருவாரு. யாரோடையும் சண்டை போடாதவர், யாரோடையும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர் திடீர்னு காரணம் இல்லாமல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவுமே வந்துட்டு ஒரு வெளியிடங்களுக்கு வரும்போது நல்ல சுத்தமாக வருவார், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார். அவரை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். ஒரு கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே வந்து தன்னுடைய உடல் தோற்றத்திலையும் சரி, உடையினுடைய அழகுதலையும் சரி, மற்ற ஆட்களோட பழகுறதுலையும் சரி, தூக்கத்திலையும் சரி, சாப்பாடுலையும் சரி மாற்றங்கள் இருந்தா தயவுசெய்து நினைங்க மனநோயினுடைய ஆரம்ப கட்டம் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க நல்லா இருக்காரு, அப்ப திடீர்னு அவர் பார்த்துக்க மாட்டேன்றாரு, ட்ரெஸ் எல்லாம் சரியா போட மாட்டேன்றாரு அப்படின்னா அப்ப கூட இருக்கிறவங்க என்ன டாக்டர் செய்யணும்? அப்ப வந்து என்ன பண்ணலாம்? அதாவது தேவையில்லாம வந்து கழிப்பறையிலையும் குளியல் அறையிலையும் நேரங்கள் செலுத்துறாங்கன்னா, அதிக சுத்தம் பார்த்தாங்கன்னா, சில பேர் வந்து என்ன கையை கழுவலாங்க, 5 நிமிஷம் கழுவலாம், 10 நிமிஷம் கழுவலாம், 15 நிமிஷம் கழுவலாம். ஆனா வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழுவிட்டே இருக்கான்னு வச்சிருக்க. இடத்த
சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காது, அதுவும் வந்துட்டு மனநோயுடைய அறிகுறியாங்க. அதே மாதிரி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, நம்மளை பற்றி தான் பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறது, கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுறது, மனைவி வந்துட்டு கணவனுக்கு சந்தேகப்படுறது, தேவையில்லாத கற்பனைகள், சந்தேகத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அப்படிங்கும்போது இல்லாட்டா வந்து என்ன மன நிம்மதியை தாண்டி வந்து என்ன கேட்டீங்கன்னா மன நிம்மதிக்காக போதைப் பொருள்ல வந்து அருந்துறது. ஆனா இப்ப இதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்குமே வருமே டாக்டர். அதாவது இப்ப நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறது ஓரளவுக்கு ஒரு சாதாரணமா வர நிகழ்வு தானே. நல்ல கேள்விதான். அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு தரம் வந்து நீங்க வந்து எப்பவும் திடீர்னு வந்து கேட்கறதா இருந்தா பரவாயில்ல, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பக்கத்து வீட்டு பரமசிவத்துல இருந்து ஏத்த வீட்டு ஏகாம்பரத்துல இருந்து நம்ம வீட்டுல ஒவ்வொரு ஆளையும் நீங்க நினைச்சீங்கன்னா அது வியாதி. அதான் நம்ம அந்த மனநலம் வந்து சொல்றது பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு நான் தூக்கம் இல்லைங்கிறேன், ஏதோ 1 நாள் 2 நாள் தூக்கம் இல்லாம இருந்தா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா அந்த தூக்கமின்மை வந்து 1 வாரம் இருந்து அந்த தூக்கமின்மை அடுத்த நாள் வந்து அவருடைய வேலைகளை வந்து தடங்கல் செய்துன்னா அது வியாதியோட ஆரம்பம். இது ஜெனடிக்கும் ஒரு ரீசனா இருக்கும். ஜெனடிக்ஸும் ஒரு ரீசன். ஜெனட்டிக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஜெனட்டிக் தான் சொல்ல முடியாது, ஆனா ஜெனட்டிக்கும் இதுல வந்து ஒரு ரோல் இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதுக்கு உரிய சிகிச்சை முறைகள் என்ன டாக்டர்? அதாவது இப்போ உங்களுடைய ஒரு நல்ல விஷயம் நான் என்ன படிச்சேன் அப்படின்னா, மனநலம் தீர்க்கக்கூடிய ஒரு நோய், அதாவது மற்ற நோய் மாதிரி இதை நல்லா தீர்த்து விடலாம் அப்படின்ற ஒரு நோய் அப்படின்றத நீங்க அழகா சொல்றீங்க, அழகாவும் செய்றீங்க. அதே எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்? சில நோயாளிகள் வந்து அவங்களே நம்மகிட்ட வருவாங்க, டாக்டர் எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு, பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு தூக்கம் இல்லை, இல்லை வந்து எனக்கு வந்து யாரோடய பேச பிடிக்கணும், அவங்களே வருவாங்க. அது வந்து ஒரு சாதாரண மனநோய், பேர் வந்து நியூரோசின்னு சொல்லுவாங்க. சில வியாதிகள் தீவிரமான மனநோய் இருக்குது, அதாவது சைக்கோசின்னு சொல்லுவாங்க. அவங்க தன்னாக்கில் பேசுவாங்க, தன்னாக்கில் சிரிச்சுவாங்க, எல்லாரோடையும் வந்து சந்தேகப்படுவாங்க, நான் சொன்ன மாதிரி ரொம்ப கையை கழுவிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொன்னோம்னா நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும் பாரு. அவர் வந்து தன்னுடைய குறைகளை வந்து ஒத்துக்கிட மாட்டார். அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த உற்றார் உறவுகளை பாதிக்கப்படுறவங்க தான் எங்கிட்ட வருவாங்க. எங்கிட்ட வரும்போது என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து டீட்டெயிலாக ஒரு ஹிஸ்ட்ரி எடுப்போம். அவருடைய வாழ்க்கையோட ஆரம்பத்திலிருந்து சின்ன பிள்ளையில எப்படி இருந்தாரு, அடுத்து வந்து நல்ல சிறுவனா இருக்கும் எப்படி இருந்தாரு, அடுத்து வந்து வாலிப பருவத்தில் எப்படி இருந்தாரு, கல்யாணம் ஆயிட்டுனா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எப்படி இருந்தாரு, கணவன் மனைவிக்குள்ள எப்படி உறவுகள் இருந்தது, அப்புறம் வந்து குழந்தைகளோட எப்படி இருந்தாரு, வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் ஹிஸ்ட்ரி எடுத்து அவருக்கு எங்கெங்க ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். வந்து ஒன்று. 2வது முக்கியமானது வந்து இவருக்கு வந்து சூழ்நிலைகள்லாம் வந்தா இல்ல அவருடைய உடம்புனால பாதிப்பினால வந்ததான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம சிகிச்சையை ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மனநல வைத்தியத்துல சிகிச்சையில மிகப்பெரிய வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்திருக்குங்க. There is a silent revolution in the psychological treatment. நான் தான் அடிக்கடி சொல்ற மாதிரி வந்து all psychological problems or all psychiatric problems are treatable, curable அண்ட் ப்ரிவெண்டபிள். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கின்றீர்களோ, எவ்வளவு விரைவாக சிகிச்சை அளிக்கின்றீர்களோ, எவ்வளவு விரைவாக கவுன்சிலிங் கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு விரைவாக குணப்படுத்த முடியுங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது வந்து இதுல வந்து கண்டுபிடித்தல் முக்கியம். கண்டுபிடிச்சா மட்டும் இருக்காது, உடனே சிகிச்சையும் அளிக்கிறது முக்கியம். சிகிச்சை மட்டும் பத்தாது, வந்து கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். அதுல வந்து மருந்து மாத்திரைகள் எவ்வளவு முக்கியமோ கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். மருந்து மாத்திரைகள் வந்து மனநலத்தை சைக்காட்ரிஸ்ட் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் வந்து சைக்காலஜிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு சொல்றதுக்குன்னா வந்து நம்ம மூளையில கெமிக்கல்ஸ் இருக்கு, கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆகுது, அதாவது டோபமின் பாங்க, சீரட்டானின் பாங்க, அந்த பயோஜெனிக் அமீன்ஸ். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு செக்ரீட் ஆகும். சில பேருக்கு வந்து அந்த செக்ரீஷன் குறைஞ்சிரும், இந்த இப்படி இருக்க வேண்டிய இப்படி குறையும். இப்படி குறையும் போது அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா டல்லா இருப்பாங்க, தெம்பு இல்லாம இருப்பாங்க, சுதாரிப்பு இல்லாம இருப்பாங்க, தைரிய குறைவா இருப்பாங்க, எதுலயும் நாட்டம் இருக்காது, வயிறு பசி இருக்காது, அவங்க பாட்டு பேசாம படுத்தே இருப்பாங்க. சில சமயத்தில் நம்ம ஏண்டா இருக்கிறோம், செத்து போனா என்னன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தற்கொலை எண்ணம் வந்துடும், அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் குறையும் போது இப்படி டல் ஆயிரும். அவங்களுக்கு வந்து அந்த இது என்ன மன சோர்வு நோய் அல்லது டிப்ரெஷன் சொல்லுவாங்க. சில பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன சடான் கூட ஆரம்பிச்சிடும். ஒரு 80ல் செக்ரீட் ஆகிறது வந்து 120 150 போகும்போது அவங்களுக்கு எல்லாமே ஸ்பீடு வந்துடும். ரொம்ப அதிகமாக பேசுவாங்க, அதிகமாக நடப்பாங்க, அதிகமாக செலவழிப்பாங்க, எண்ணங்களும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவன் சாதாரண கிளர்க்காக இருப்பான், அவன் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருப்பான். வாழ்க்கையை நடத்துறதுக்கே அவனுக்கு ஒன்றும் இருக்காது, நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் அம்பானியோட பேரன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செலவழிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்துட்டு என்ன கேட்டால் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மன எழுச்சி நோய் அல்லது மேனியான்னு சொல்லுவாங்க. ஆக இப்போ உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் கூடனா மேனியா,
கீழே போச்சுன்னா டிப்ரெஷன். நம்ம வந்து டல்லா இருக்காங்களா, அவங்கள வந்து தூக்கி விடனால ஸ்டிமுலேட் பண்ணிட்டு நார்மலுக்கு கொண்டாந்துரு. ரொம்ப மேல இருக்காங்களா, அதை குறைச்சி வை, நார்மலுக்கு கொண்டாந்துரு. ஸோ இதாங்க வைத்தியம். ஆக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிப்ரெஷன் இருக்கு, ஆன்டி டிப்ரெஷன் போட சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த மேனியா இருக்கு, ஆன்டி மேனிக் ட்ரக்ஸ் போடுறாங்க. சில பேருக்கு திருப்பி ஒரு 6 மாசம் நல்லா இருப்பாங்க, திருப்பி 7வது மாசம் வரும். அந்த திருப்பி வராம இருக்கிறதுக்கு கூட வந்துட்டு மருந்துகள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்க கவுன்சிலிங் வந்து கவுன்சிலர்கிட்ட போய் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து என்ன கேட்டா தமிழ்ல ஆற்றுப்படுத்தல் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி வாழ்க்கை வந்து எப்படி நடத்தணும், எப்படி மற்றவங்கள்ட்ட பேசணும், எப்படி நீங்க வந்து இந்த மன அழுத்தத்தை எப்படி வந்து நீங்க எதிர்நோக்கணும், உங்க வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறத உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்திற்கும் சரி அவங்க வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. ஸோ அந்த மருந்து மாத்திரைகளோடு சேர்ந்து இந்த கவுன்சிலிங் கொடுத்தா நிரந்தரமான நிவாரணம் இருக்கு. இன்னொன்னு ஒரு தவறான கருத்து இருக்குங்க. மனநோய் மாத்திரைன்னு ஒண்ணு, அது ஒரு போதைப் பொருள் மாத்திரை. அது எடுத்தாங்கன்னா வாழ்க்கை புறா எடுக்கணும், அது எடுத்தாங்கன்னா அவங்களே வந்து என்ன கேட்ட நரம்பு தளர்ச்சிக்கு ஆளாயிருவாங்க, உடம்பு தளர்ச்சி ஆளாயிருவாங்கிற மாதிரி தவறான கருத்து இருக்கு. ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன், இது மிக மிக தவறான கருத்து. காய்ச்சல் வந்தா மாத்திரை போடுறோமோ, குறை வருதுன்னா எப்படி வந்து எலும்புக்கு தெம்பு கொடுக்க மாத்திரை போடுறோமோ, இது வந்து மூளைக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய மாத்திரைங்க ஒண்ணு. ரெண்டாவது, இதனால யாருமே அடிக்ட் ஆன மாதிரி சரித்திரம் கிடையாது. இதுல நான் உறுதியாக சொல்றேன், அறுதிட்டு சொல்றேன், இதுல வந்து என்னன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜென்ரலா இப்போ ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போனா அவர் மாத்திரை தான் கொடுப்பாரா டாக்டர்? இல்ல, அதாவது அவர் மனநல மருத்துவர் வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அந்த நோயோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் மாத்திரை கொடுப்பாங்க. சாதாரண வியாதியா இருக்கும், அவங்களுக்கு வந்து அவரே கவுன்சிலிங் கொடுத்துருவாரு. இல்ல வாழ்க்கை முறையை வந்துட்டு அவர் வந்து மாத்திரை சொல்லுவாரு, இல்லாட்டா அருகிலுள்ள சைக்காலஜிஸ்ட சொல்லுவாங்க. கண்டிப்பா தேவை இருந்தா தான் வந்து மனநல மருத்துவர் வந்து மாத்திரை கொடுப்பாங்க. இல்லாட்டா வந்து என்னன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கா ஒரு சத்து மாத்திரை கொடுப்பாங்க ஒழிய மனநோய் சம்பந்தப்பட்ட மாத்திரையை வந்து தேவையில்லாம நோயாளிக்கு வேண்டாத மாத்திரையை கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் டாக்டர் இது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாரு, நல்லா குணமாயி வெளில வந்துட்டாரு. இந்த மாத்திரையை எடுக்காதனாலயோ என்னவோ திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கே போயிட்டாரு. அது மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி போய்க்கணும். அதாவது ஒரு ஆளு குணமாகறாரு அப்படின்னா வந்து என்ன, இப்ப உதாரணத்துக்கு கை உடைஞ்ச உடனே என்ன பண்றீங்க, நீங்க வந்து இம்மிடியட்டா வந்து என்னன்னா மாவு கட்டு போறீங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போறீங்க, அங்க போய் வந்து என்னன்னு கேட்டா அவர் ஆபரேஷன் பண்றாரு, திருப்பி வந்து பிசியோதெரபி பண்றாரு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து ஜாக்கிரதையா நடங்க அப்படிங்கிறாரு. நீங்க பள்ளம் மேடு பார்த்து ஜாக்கிரதையா நடக்கிறீங்க. அதுக்கு மட்டும் நடக்கும் போது மனநோயே வந்து மனநோய்க்கு சிகிச்சை அளிச்சு நான் 3 மாசம் தான் எடுப்பேன், 4 மாசம் தான் எடுப்பேன்னு சொல்லி நிப்பாட்டுறது. மன நோயாளிக்கு வந்து சிகிச்சை அளிச்ச பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, they should not be exposed to over stimulant area or they should not be exposed to under stimulant area. over stimulant ஏரியானா என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு ஃபங்க்ஷனு இல்லது வந்து கல்யாணம் திருவிழாக்கள். இது அண்டர் ஸ்டிமுலன்ட் அவங்க எங்கேயுமே வெளியே விடாம ரூம்குள்ள அடைக்கிறது. ஸோ அதனால இந்த ரெண்டுமே இல்லாம நீங்க வந்து ஆப்டிமல் ஸ்டிமுலன்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. மனநோயாளிகள்கிட்ட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்களோட கடமை அவங்ககிட்ட அன்பா இருங்க, பாசமா இருங்க, பழசை ஞாபகப்படுத்தாதீங்க. ஆல் சைக்காட்ரி பேஷன்ஸ் they are not the bad people அல்லது வந்து they are not mad people, they are sick people. பழசை ஞாபகம் வைக்காம அவருக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் மாதிரி உனக்கு எதிர்காலம் இருக்கு நல்லன்னு சொல்லி அவருக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கையை கொடுங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, நல்லா வந்துடுவாரு. இப்ப மனநலம் பத்தி பேசுறாங்க டாக்டர். இப்ப இதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படும் டாக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா இதை ட்ரீட் பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அது மாதிரி இப்ப நம்ம ஊர்ல மருத்துவ வசதிகள்லாம் எப்படி டாக்டர் இருக்கு? இதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் மனநல மருத்துவர் இருக்காருங்க. சிகிச்சை அளிக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கு, மருந்துகள் இருக்கு. அந்த மாவட்டத்தை சார்ந்த தாலுகா ஹெட் குவார்டர்ஸ்லயும் பிஹெச்டியுமே இருக்குங்க. சிகிச்சை அப்படிங்கும் போது நான் தான் உங்கள்கிட்ட சொன்னது வந்து கொஞ்சம் வந்து என்னன்னா நாள் பட்டது கொஞ்ச நாள் எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து காய்ச்சல் தலைவலி மாதிரி 15 நாளோ 1 மாசமோ இல்லை, வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க 1 வருஷம் 2 வருஷம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து வசதி இல்லாதவங்க தாராளமாக வந்து என்னன்னா அரசு மருத்துவமனை ஆறுகளாம் அங்க வந்து மருந்துகள் மாத்திரைகள்லாம் இருக்கு. இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல டாக்டர், ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது மென்டல் ஹெல்த் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கம்மியாக தானே டாக்டர் கம்பேர்ட் டு மற்ற ஹாஸ்பிட்டல்? அது ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இப்பதான் இது வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மனநோயாளிகள் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம்னா முதல் நாள் டெஸ்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம்ல சும்மா தான் இருப்பாங்க, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, கவுன்சிலிங் தான். இப்போ நான் சைக்காட்ரி படிக்கணும் அப்படின்னா அதுல வேலை வாய்ப்புகள் எப்படி டாக்டர் இருக்கு? இப்போ ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? ஆர் மேபி இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல, பட் மருத்துவமே கிட்டத்தட்ட கமர்ஷியலைஸ் தான் ஆயிருக்கு. பட் இப்போ எதுக்கு இப்போ ஒரு மாணவர் வந்து எதனால சைக்காட்ரியை சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பர்பஸ் ட்ரிவனா இருக்கீங்க, அதாவது என்னுடைய தம்பி பாதிக்கப்பட்டான், என் தம்பி பாதிக்கப்பட்டான், அது மாதிரி மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய மோட்டிவ் பர்பஸ் ட்ரிவனா இருக்கீங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் சைக்காட்ரி படிக்க வராங்களா டாக்டர்? இல்லைன்னா அதை அதாவது தன்னலம் இல்லாமல் பிறநலம் பார்க்கக்கூடியவங்க தான் இந்த துறைக்கு வரணும்.
அவங்க வந்தாதான் இதுல வந்து அவங்க வந்து சைன் பண்ண முடியும். சம்பாதிக்கணும்னு வந்தா வந்து இன்சியலா சம்பாதிக்கணும், நாள் பட்டதுல சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இதுல வந்திருக்கவங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா பாதிக்கப்படுறாங்க. சம்பாதிச்சாலும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், வந்து ரொம்ப நாளைக்கு நீண்ட காலத்துல முடிய முடியாது. நிறைய ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமுத்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க டாக்டர். 1992 ஆரம்பிச்சு 30 வருஷத்துக்கு மேல நடத்திக்கிட்டு வரீங்க உங்க அப்பா பேர்ல. அந்த ட்ரஸ்ட்டை பத்தி சொல்லுங்க. ஏன் என் தம்பிக்கு வந்துட்டு அந்த ஒரு முடிஞ்சக்கூடிய வியாதியை தீர்க்க முடியாம போச்சுன்னா, ஒண்ணு விழிப்புணர்வு இல்லை. மனநல மருத்துவர்களை வந்து உளவியல் முறை நீ உருவாக்கு. சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர்கள்ட்ட மனநல பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்ட. அடுத்து வந்து நீயே வந்து ஒரு மருத்துவமனையை ஆரம்பி, வந்து அது சாதாரண நோயாளியிலேருந்து வசதிப்படுத்த நோயாளி வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து அது சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும். அடுத்து வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், அது வந்து என்னன்னா நீ வந்து முதல்ல சிகிச்சை அளிச்சிரு, அதுக்கப்புறம் அந்தந்த ஊர்களில் போய் அவங்க இருக்கிற இடத்துலயே வந்து சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணல. அதான் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் கேம்புக்கு. அதுதான் இந்த ஹை காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னன்னா எவ்வளவு தூரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விலை குறைந்த ஈஸியாக கிடைக்கிற மாத்திரைகளை நோயாளிகளுக்கு கொடுங்க. வந்துட்டு இந்த ஸ்டிக்மா தான் வந்து என்ன எப்படி பண்ணோம்னா, நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஐயா இது வந்து குணப்படுத்தக்கூடிய வியாதி, தீர்க்கக்கூடிய வியாதி அப்படின்னு சொல்லி எல்லா இதுலேயும் விழிப்புணர்வு கொடுத்தோம். இந்த நோயிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள வந்து எங்களுடைய அறக்கட்டளையில் வேலை கொடுத்து அவங்க சம்பாதிக்க வச்சோம். அப்போ வந்து என்னென்னு கேட்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சின்ன ஆஸ்பத்திரி மனநல ஆஸ்பத்திரி தான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது என்னன்னா அந்த வில்லேஜஸ் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அந்த நாளைக்கு தான் வந்து அதை திறக்க போறேன், முந்தின நாள்ல வந்து இந்த வில்லேஜஸ் தெரிஞ்சு போச்சு இது என்னடா மனநோய் ஆஸ்பத்திரின்னு சொல்லி. இந்த என்டையர் வில்லேஜ் ஸ்டார்டட் அப்போசிங் தட். சார் ஒன்று வந்து நீங்க வந்து ஜென்ரல் ஆஸ்பத்திரி பாருங்க, இல்லைன்னா இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற வைத்தியரே வேண்டான்ட்டாங்க. என்னுடைய கனவுலாம் சில்லாப்பெல்லாம் ஆயிப்போச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா நான் வந்து காய்ச்சல் தலைவலி இதுக்காக ஒரு ஜென்ரல் ஆஸ்பத்திரியை மாற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கத்து கிராமத்தில் பூரா விழிப்புணர்வு நடத்துகிறோம். சைக்காட்ரிக்கல் சார் ட்ரீட்டபிள், க்யூரபிள், ப்ரிவென்டபிள் விழிப்புணர்வு. அப்போ அந்த விழிப்புணர்வு அட்டன் பண்ண ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒரு பையனை எங்கிட்ட கூட்டு வராரு. சார் நீங்கள் எதை குணப்படுத்த முடியுங்கிறீங்க, நீங்கள் உடனே சிகிச்சை அளிக்க பார்க்கலான்னு சொல்லி. எதுவுமே ஒரு வேலையும் பார்க்கறதில்ல, சாப்பிட்றதில்ல, குளிக்கிறது இல்லை, அவனை கெட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அவனை எங்கிட்ட கூட்டு வந்த உடனே வந்துட்டு நம்ம வந்து அவனுக்கு வந்து நம்பிக்கையோட சிகிச்சை அளிக்கிறோம். ஒரே மாதத்தில் வந்து நல்லாயிடுறான். நல்லான பிறகு அவனுக்கு வேலை கொடுக்குறோம், வேலை கொடுத்து சம்பளமும் கொடுக்குறோம். இந்த மாற்றங்களை இந்த கிராமத்துக்காரன் பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு மனநலம் பாதிக்கப்படுறதுன்னா அவர் கல்யாணம் பண்ணலாம் மாட்டாங்க? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அந்த மனநோயினுடைய தீவிரத்தை பொறுத்து. நல்ல தீவிரமான தொந்தரவுகளை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது. மனநோய் சிகிச்சை அளிக்க வேண்டியது, நோயோட தீவிரத்தை குறைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு காலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மினிமல் மெயின்டெனன்ஸ் இருக்கு, பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம், நரம்பு டாக்டர் பார்த்துருக்கு, எல்லாமே நார்மலாக சொல்லிட்டு பண்ணா ஒன்று. மனநலம் பாதிச்சு அவர் சரியா ஆயிடுறாரு. பட் அப்போ உங்க மருத்துவமனையிலே இப்ப வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாதான் அவங்க மருத்துவமனையிலே வேலைக்கு எடுக்கிறீங்க. அதே மாதிரி மறுவாழ்வும் கொடுக்குறீங்க. அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஏன்னா அந்த மறுவாழ்வு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு எலும்பு உடையுது, எலும்பு உடைஞ்சு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண பிறகு பிசியோதெரப்பி கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ரீஹாபிலிட்டேஷன் முக்கியம். தனக்கு வந்து எவ்வளவுதான் மனநோய் பாதிச்சாலுங்க அவனுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு டெவலப் பண்ணி. மனநோயில மிகப்பெரிய துரதிஷ்டவசம் என்னன்னா அவன் வேலை செய்யாம தனியா உட்கார்ந்துருந்தானா கற்பனை உலகத்துக்கு போயிடுவான். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அவனை வந்து ஏதாவது வேலையில ஈடுபட வைக்கணும். அவனுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அவன் குடும்பத்தாருக்கும் மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அந்த வேலை பார்க்குற இடத்துலையும் அவன் நல்ல வேலை பார்க்கணும். அப்போ நம்ம சோசியல் ஒர்க்கு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அது நீங்க உங்க செல்லமுத்து ட்ரஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒன்று வந்து எங்க இன்ஸ்டியூஷன்லேயே வந்து என்னன்னா ட்ரைனிங் கொடுக்குறோம். பேக்கரி இருக்கு, டெய்லரிங் யூனிட் இருக்கு, நிறைய ஜூட் பேக்ஸ் தயார் பண்ணுறோம், நிறைய பென் செட்டு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி இது பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில் எந்த கல்யாணத்துலேயும் தாம்பூல போய் அநேகமாக எங்களுடைய இதாவது அறக்கட்டளையாக இருக்கும். ஏன்னா இது வந்து சமுதாய பங்களிப்பு. அதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கல்யாணம் நடத்துகிறீங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு என் பேக் வாங்கி கொடுங்க. இந்த 50,000 ரூபாய்க்கு நீ வாங்க வேணாம்னா 50 குடும்பத்துக்கு நீ வாழ்க்கையை கொடுங்க. அந்த தான் சொல்ல, அதான் சமுதாய பங்களிப்பு இதில் ரொம்ப முக்கியமானது. அதனால் நாங்கள் சொல்கிறதே வந்து உங்களுடைய நேயர்களுக்கு சொல்கிறது வந்து, இந்த நோயாளிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணும், இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் வர முடியலன்னா அவங்க தயார் பண்ணுற ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க. இல்லாட்டா நாங்கள் இன்னொரு ஸ்கீம் வச்சுருக்கோம் வந்து கேட்டால், இந்த வீடு வாசல் இல்லாத மனநல நோயாளிகளுக்காக வந்து கேட்டால்
உங்களுடைய பிறந்த நாள்களோ இல்லை உங்க குடும்பத்தை நல்ல விழாக்களோ எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணலாம். ஸ்கிசோஃபீனியான்னு சொல்றாங்க டாக்டர். அது என்ன டாக்டர் ஸ்கிசோஃபீனியா? ஸ்கிசோஃபீனியாங்கிறது என்னன்னா மனசிதைவு நோய். அதாவது மிக கொடுமையான வியாதி, தீவிரமான வியாதி. அது அவங்களா தன்னாக்கில் பேசிட்டு இருப்பாங்க, தன்னாக்கில் சிரிச்சுட்டு இருப்பாங்க, தேவையில்லாத சந்தேகப்படுவாங்க, வியாதிக்கு வரமாட்டாங்க. அது எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு தீவிரமான சிகிச்சைக்கு ஈடுபடுத்துறமோ அவ்வளவு சீக்கிரம் குணமாயிடும். அது வந்துச்சுன்னா மாத்திரை எடுத்துட்டே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது வந்து அந்த தீவிரமான வியாதியை வச்சுதான், வியாதியோட தீவிரத்தை வச்சுதான் லைஃப் லாங்கா இல்ல 2 வருஷமா 1 வருஷமா இருக்கும். இப்ப டெக்னாலஜி துறையில நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கும் இப்ப நிறைய வாட்டி ரொம்ப கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருந்தா இல்லைன்னா அதனாலேயே மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு காரணம் கண்டிப்பாக. அதான் நான் சொல்லல, எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாலும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு கிலோமீட்டர் நடக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். இது உடலுக்கு. அப்போ மூளைக்கு வந்து கண்டினியூஸா வேலை கொடுக்கும் போது நீங்க ரெஸ்ட் எப்படி மூளை எடுத்து வெளியே வைக்க முடியாது இல்லை. அப்போ வந்து நீங்க ஒரு பாட்டை கேட்கலாம், இல்ல மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்க்கலாம், இல்ல பிடிச்ச செய்திகளை ஏதாவது பிடிச்ச காரியங்களை நீங்க செய்யலாம். உனக்கு எது மனசு சந்தோஷமா நீ பண்ணு, அதான் சொல்லுங்க. பொழுதுபோக்கு வச்சுக்கலாம். ஆமா. இப்ப ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா டாக்டர், சில இடத்துல வந்து இப்ப கிராமத்துல வந்து இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்காங்க, பட் சிட்டில இருக்கிறவங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இல்ல. நம்ம பழக்க வழக்கங்கள், உணவு முறை, அதெல்லாம் இப்ப சிட்டில இருக்கிறவங்களுக்கு மனநல பாதிப்பு அதிகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கா? சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நிறைய வர்ற பாதிப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, ஏன்னா அவங்க மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு 24 மணி நேரம் வந்து அவங்க வந்து டென்ஷன்லயே இருக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையோட போகிற காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஆஃபீஸ் போகிறதுலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்து குழந்தைகளை பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வரும். அது மாதிரி அவங்க ஒரு வாழ்க்கை தரம் வந்து உயர வந்து அவங்களுடைய வருமானம் கூட வரும். கிராமத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுடைய தேவைகளும் கம்மி, எதிர்பார்ப்புகளும் குறைச்சி, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. சிட்டியில் உள்ளவங்களுக்கு வந்து வாழ்க்கையை ஒரு போராட்டங்கள். அதனால நீங்க நல்லா அழகா மதுரையில் இருக்கீங்க. மதுரை கம்பேர்ட் டு சென்னை, மதுரை இஸ் ஃபார் பெட்டர். பட் மதுரையுமே ஒரு சிட்டி ஆகி போச்சு. அதோட இப்போ நான் வந்து பக்கத்தில் உள்ள வந்து சிட்டம்பட்டியோ அல்லது ஒத்தக்கடையோ அவங்க நினைச்சா நமக்கு பொறாமையா இருக்கும். டாக்டர், ஒரு ஹெல்ப் லைன் சொன்னீங்களா டாக்டர்? அதாவது இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், இல்லைன்னா உங்க மருத்துவமனையை தொடர்பு கொள்ளணும்னா அந்த ஹெல்ப் லைன் இது நம்ம நிறைய இதுல நாங்க பார்த்தபோது மனநோய் இதுல பார்க்கும்போது எஸ்பெஷலி இந்த தற்கொலை எண்ணம் உள்ளவங்க, சடனா டிப்ரெஷன் ஆகிறவங்க, இல்லது வந்து என்ன கேட்டீங்கன்னா திடீர்னு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெக்குலியரான வினோதமான எண்ணங்கள் வரும்போது யாரையாவது கான்டாக்ட் பண்ணி நினைப்பாங்க, இல்லது வெளியே சொல்ல முடியாது, யார்கிட்ட கேட்டா என்ன நடக்கும்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து என்ன கேட்டீங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு அந்த ஹெல்ப் லைன் ஒன்று ஆரம்பிச்சோம். அது வந்து எனக்கு என்ன காலைல 9லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கு. எல்லா திறன்பட்ட பயிற்சியாளர்கள் தான் நிர்வகிக்கிறாங்க. சப்போஸ் யாருக்காவது ஏதாவது இந்த மனநலம் பற்றி சந்தேகம் இருந்தால், மனநலம் பற்றி ஏதாவது அவங்களுக்கு வந்து தெளிவாகணும்னா எப்பனாலும் அந்த நம்பரை எடுத்து பேசலாம். 93754 93 754 93 754. இது கூப்பிட்டீங்கன்னா உடனே கூப்பிடுவாங்க. சில பேருக்கு வேற ஒன்றும் இருக்காது, வெளியே யார்ட்டையுமே சில பிரச்சனை சொல்ல முடியாது, யார்ட்டையாவது சொல்ல இருப்பாங்க. ஆனால் அது ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்ல முடியாதுங்கும் போது தாராளமாக இந்த ஸ்பீக் டூங்கிற ஆள்கிட்ட நீங்கள் தாராளமாக பேசலாம், உங்கள் கவலைகளை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு வந்து அந்த பெரும் பேச்சு கொடுக்கும் போதே வந்து அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுது, பிரச்சனையோட தீவிரம் குறைஞ்சி போயிடுது. கவுன்சிலிங் கொடுத்து எத்தனையோ தற்கொலையை வந்து தடுச்சிருக்காங்க. உங்களுக்கு மனநலம் சம்பந்தப்பட்டது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க உடனே எங்களை கூப்பிடலாங்க. கட்டணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுடைய அழைப்புக்கு அவங்க காத்திருக்காங்க. ஆனா எல்லாமே வந்து சீக்கிரட்டா இருக்கும். உங்களுடைய ரகசியத்தன்மையை வந்து பாதுகாக்கிறதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். 93754 டாக்டர், இது இலவசமா டாக்டர்? இது இலவசம். இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சிகிச்சையும் இலவசமாவும் தரீங்களா டாக்டர்? அது எப்படி? அதாவது சிகிச்சைக்கு வந்து என்னன்னா இலவசமாக கொடுக்கக்கூடிய இது இருக்கு. சப்போஸ் அந்த வசதிகளை பொறுத்து, இப்ப இலவசம்னா காமன் வார்டில் இருந்துக்கலாம், டாக்டர் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ தான் வந்துட்டு. இப்போ எங்களுடைய இதில் வந்து டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு. 21 நாள் டோட்டலாக வந்துட்டு பெட் சார்ஜ், சாப்பாடு, மருந்து எல்லாமே இலவசம் தான். அதே மாதிரி தீவிர மன சிகிச்சை அளிக்க அவங்க தனியார் ரூம் கட்டணும், அதுக்கு வந்துட்டு அவங்க அதாவது வசதி முறையை பொறுத்து, வசதி முறை அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் மேன், ஆனா வந்து நீங்க வந்து என்னன்னா இதுல வந்து இந்த அளவுக்கு ஈடுபாடு எடுத்து ஒரு மன இதை பத்தி நீங்க எங்கிட்ட விசாரிச்சு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தீங்கன்னா அதுல என்ன தெரியும்னா உங்களுடைய சமுதாய உணர்வுகளும் சமுதாய வெளிப்பாடு தான் எனக்கு தெரியுது. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி டாக்டர். 93754 93754. நன்றி. தேங்க்யூ.